ஹலோ ட்ரேடர்ஸ். ஓகே, இன்னைக்கு 4/1/2024 இன்னைக்கு நல்ல நியூஸ் நிறைய வந்திருக்கு. எந்தெந்த என்ட்ரிலாம் எடுத்தோமோ அதெல்லாம் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் நின்றுட்டுருக்கு. ஓகே, அடுத்தது நம்ம இப்போ கோல்டு முடிச்சு பார்த்துட்ருக்கோம். அடுத்தது XAG USD சில்வர். அடுத்தது AUD CAD கிடையாது, AUD CHF கிடையாது சொல்லிட்டோம். அடுத்தது AUD JPY ஓடிட்டுருக்கு, பை ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கு. AUD USD கிடையாது, AUD நியூசிலாண்டு கிடையாது, CAD CHF கிடையாது, CHF JPY கிடையாது, ஈரோ CHF இது சொல்லியிருப்பேன். ஒரு என்ட்ரி தான், பக்கத்தில் என்ட்ரி எடுக்கல, ஒரு என்ட்ரிலேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த என்ட்ரி கிடைக்கல, ஆனால் இது நல்ல பை சான்சஸ் இருக்குது. ஓகே, அடுத்தது ஈரோ GBP, அடுத்தது ஈரோ CAD நல்ல என்ட்ரி. இது ஒரு என்ட்ரி வந்திருக்கு, அன்றைக்கி நம்ம வீடியோ போட்டோம், அன்றைக்கி ஒரு என்ட்ரி கிடச்சிது. அதுக்கப்புறம் இப்போது ஓவரால் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் நின்றுட்டுருக்கு. ஓகே, இதை வாட்ச் பண்ண சொல்லியிருப்பேன் நான், பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஈரோ AUD கிடையாது, ஈரோ JPY கிடையாது, ஈரோ நியூசிலாந்து கிடையாது. USD ஒரே ஒரு என்ட்ரி நல்ல ப்ராஃபிட்டில் கொடுத்துட்ருக்கு. GBP AUD கிடையாது, CAD கிடையாது, GBP CHF ஒரு என்ட்ரி ஓடிட்டுருக்கு, பை. இதை வாட்ச் பண்ண சொல்லியிருப்பேன். போன வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள், எந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருக்கட்டு. GBP USD நிறைய என்ட்ரி, இந்த என்ட்ரி நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்து ஓரளவுக்கு திருப்பியும் ரிவர்ஸ் போகுது. இது கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகி வரும், கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். GBP USD ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கு, 2 மாதமாக பாருங்கள். ஓகே, GBP JPY கிடையாது, நியூசிலாந்து CAD கிடையாது, நியூசிலாந்து CHF கிடையாது போட்டிருந்தோம் நம்ம. JPY நியூசிலாந்து JPY செல்லு தான், செல்லில் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். நம்ம இந்த என்ட்ரி 3 என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்து ஒரு ரிவர்ஸ் ஆகி திருப்பியும் ப்ராஃபிட் க்ளோஸ் பண்ணால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது நியூசிலாந்து USD ரொம்ப நாள் கழிச்சு ரிவர்ஸ் வரும்னு சொல்லியிருந்தேன், அன்னைக்கு ரிவர்ஸ் ஆகிடுச்சு, ப்ராஃபிட்டில் தான் இருக்கும், நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும். இதெல்லாம் லாஸ் தான், ஆனால் ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ராஃபிட்டில் இருக்கும். ஏன்னா நிறைய என்ட்ரி ஓடிட்டுருக்கு, ப்ராஃபிட்டில் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம பேக்கப் பண்ணி மார்ஜின் செட் பண்ணியிருக்கோம். இப்போ ஓரளவுக்கு ப்ராஃபிட் ஓடிட்டுருக்கு. ஓகே, USD JPY கிடையாது, USD CHF பை என்ட்ரி கொடுத்தது ஒரு லாட்டு, ப்ராஃபிட்டில் தான் இருக்குது, நல்ல ப்ராஃபிட்டு. எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம், இல்லை கீழே வருதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ் ஒன்லி. இதில் எதுவும் பை என்ட்ரி செல் என்ட்ரிலாம் எதுவும் எடுக்காதீங்க, அதுக்கு எதுவும் நான் பொறுப்பு கிடையாது. அது ப்ராப்பராக நல்லா கற்றுட்டு அதுக்கப்புறம் பை எடுங்க, இல்லை செல் எடுங்க. இது ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள், எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். அதில் என்னென்ன டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது, என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் கொஞ்சம் கற்றுட்டு ஏதாவது கைடன்ஸ் வேணும்னா என்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. USD CAD 2 என்ட்ரி ஓடிட்டுருக்கு, 3வது என்ட்ரி கிடைக்கலன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் போக ஆரம்பிச்சது, ப்ராஃபிட்டில் இருக்குது, நல்ல ப்ராஃபிட்டில் 2 என்ட்ரியில். ஓகே, இதோட அவ்வளோதான். இந்த வாட்ச் பண்ணுங்கள், இந்த தடவை நிறைய என்ட்ரி கொடுத்துருக்கு. USD CHF பேர்லாம் வந்து நிறைய என்ட்ரி நிறைய ஓடிட்டுருக்கு. USD இதுவும் வாட்ச் பண்ணுங்கள், நல்ல ரிவர்ஸ் போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இது CAD ஓகே, ஈரோ CHF இதெல்லாம் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.